தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு போலீஸ் காவலை 29ஆம் தேதி வரை நீட்டித்து மும்பை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது ஷரீபுல் இஸ்லாம் என்பவருக்கு விதிக்கப்பட்ட 5 நாள் போலீஸ் காவல் முடிவடைந்ததால் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மேலும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என போலீசார் வேண்டுகோள் விடுத்தனர். இதை ஏற்று ஜனவரி 29ஆம் தேதி வரை காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கும்கி யானைகளின் உதவியுடன் பிடிபட்ட புல்லட் ராஜா என்ற காட்டு யானை கோதையாறு அடர் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட உள்ளது. கூடலூரில் இருந்து சாலை மார்க்கமாக நெல்லை மாவட்டம் அம்பைக்கு கொண்டுவரப்பட்ட புல்லட் ராஜா காட்டு யானை கோதையாறு சென்றடைந்தது. ஏற்கனவே தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சுற்றித் திரிந்த அரிக்கொம்பன் என்ற காட்டு யானை கடந்த 2023ஆம் ஆண்டு இதே வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.